7 காரியங்களை நாம் கவனித்தோம். அன்பானவர்களே, 1, தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தினார். 2வது, விசுவாசித்து விசுவாசத்தை அறிக்கை செய்து பேசுகிறவராயிருந்தார். 3வது, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவராயிருந்தார். 4வது, துர்ச்செய்தியை சொன்ன சகோதரர்களையும் என் சகோதரர் என்று அந்த ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் அவர் காணப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை. தேவ பலனை சார்ந்து கொள்ளுகிறவராயிருந்தார். ஆவியின் பலனால் நிரப்பப்பட்டவராயிருந்தார். கொடுக்கிறவராயிருந்தார். கர்த்தருக்கு மகிமை. எபிரோனை சுதந்திரிக்க விரும்புகிறவராயிருந்தார். பரலோக ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா?